இந்த பொருள்ல என்ன செஞ்சு குடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதேபோல நமக்கும் அதில 1ஓ 2ஓ டிஷ் தான் செய்ய தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட்ட வச்சு இன்னைக்கு ரொம்பவும் புரதம் நிறைந்த கட்லெட் செய்ய போறோம். ஆமாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது மீல் மேக்கர் தான். சோயா சங்க் வச்சு கட்லெட் இன்னைக்கு ரொம்ப புரோட்டீன் ரிச்சா செய்ய போறோம். புரோட்டீன் அப்படிங்கிறது இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப தேவையா இருக்கு. ஆனா, அத நம்ம இன்டேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். 1 கப்பு வேக வச்ச சோயா சங்க்ல 20லேருந்து 25 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கு. சோயா சங்க் கட்லெட் செய்றதுக்கு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதுல 2 கப் அளவுக்கு இந்த மீல் மேக்கர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோயா சங்க சேர்த்துட்டு, இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிரணும். தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இது போல் எல்லாத்தையும் பிழிஞ்சிடணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 7லேருந்து 8 தடவை பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. சும்மாவே வெறுமனே பல்ஸ் கொடுத்து எடுத்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் இப்போ இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா கிளறி விட்டு உதிரி ஆக்கிருங்க. அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்குறது என்னன்னாக்க வேக வைத்த உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கணும். மீல் மேக்கருடைய அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த உருளைக்கிழங்கு இருந்தாக்க இந்த மீல் மேக்கர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. மிக்ஸி ஜாரில் புதினா இலைகள் 10லேருந்து 12, பச்சை மிளகாய் 2, பூண்டு பல் 10, சின்ன துண்டு இஞ்சி, மல்லி இலைகள் 3 கொத்து, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பச்சை மிளகாய், மல்லி, புதினா இதெல்லாம் நம்ம வாய்க்கு வரும்போது எடுத்து எல்லாத்தையும் நம்ம தனியாக ஓரமாக வச்சுருவோம். அதுக்காக இதை இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ விழுதில் சேர்த்துக்கணும். பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்புல. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா ஆப்ஷனல் தான், 1/2 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் இதில் வேக வச்ச ஸ்வீட் கார்ன், இதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இந்த எல்லா பொருள்களையும் பைண்டிங்காக சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கட்லெட் செய்கிறதுக்கான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை பால் மாதிரி உருட்டுட்டு கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கணும். கட்லெட் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்க, அந்த ஷேப்ஸ்க்காக இருக்கும். அது கூட நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது போல் நம்ம கையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். எல்லா மிக்சரையும் இது போல் கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்காம அதில் அந்த ஸ்வீட் கார்ன் சேர்க்குறனால குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். சோயா சங்க் கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தயாரிச்சுக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 பிரெட்டை இது போல் பிச்சு போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இதை அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சி வச்சுக்கணும். கட்லெட்டை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கோட் பண்ணதுக்கப்புறம் அதே போல் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் கோட்டிங். இன்னொரு கோட்டிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதே கார்ன்ஃப்ளவர் கலவையில் இன்னொரு தடவை முக்கி எடுத்துட்டு திரும்பி அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2 கோட்டிங் இருக்கும். நமக்கு பிரியாது வறுக்கும் போது. இது போல் எல்லா மீல் மேக்கர் கட்லெட்டையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை மீடியம் ஹீட் ஆக்கிக்கணும். அதில் கட்லெட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது, மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நமக்கு அந்த கலர் கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவும் சூப்பரான அழகான கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இன்றைக்கி சோயா சங்க் மீல் மேக்கர்னாலே வேணான்னு சொல்லக்கூடிய பெரியவங்களும் சரி இல்லை குழந்தைங்களும் சரி இல்லை இதை வச்சு என்ன டிஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தாலும் இது போல் கட்லெட் நம்ம செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லைனா டிஃபன் பாக்ஸில் கூட அவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக வச்சு விடலாம். கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு வாரம் வரையும் கூட இதை நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். இந்த ரெசிபி அவசியம் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோஸ் நிறைய போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் கொஞ்சம் வேலை, குழந்தைங்க, அதனால் வந்து செய்ய முடியல. இன்னும் நிறைய வீடியோஸ் இது போல் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.